லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பாகிஸ்தானில் நடைபெறவிருந்த 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தை குறித்து ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து தாக்குதல் நடத்தின. இதற்கு பதிலடி தரும் வகையில் வளைகுடாவில் உள்ள அமெரிக்காவின் நட்பு நாடுகள் மற்றும் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே போர் நிறுத்தம் செய்ய பாகிஸ்தான் மத்தியஸ்தம் செய்தது. இதனால் 2 வார காலம் இடைக்கால போர் நிறுத்தம் அமலானது. போர் நிறுத்தம் அமலில் இருக்கும் இந்த சமயத்தில் முதல் கட்ட பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்படாமல் தோல்வியை தழுவிய நிலையில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை விரைவில் நடைபெறும் என தகவல் வந்தது. இந்த நிலையில்தான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பாகிஸ்தானில் நடைபெறவிருந்த 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தை குறித்து ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். அமெரிக்கா ஒரு நேர்மறையான பாத்திரத்தை வகிக்காமல் ஈரான் மீது பழி சுமத்தும் விளையாட்டை தொடர்ந்து விளையாடி வருகிறது. உண்மையை சொல்வார்கள் என்று நாங்கள் அமெரிக்காவிடம் இருந்து எதிர்பார்க்க முடியாது. தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்ட தொடக்கத்தில் இருந்தே அமெரிக்கா அதனை மீறி வருகிறது. எங்கள் மீது கடற்படை முற்றுகையை விதித்ததும் ஈரானிய கப்பலை தாக்கியதும் சர்வதேச சட்டங்களை மீறும் செயலாகும். பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்த போதே அமெரிக்கா எங்கள் மீதும் எங்கள் நாட்டின் உட்கட்டமைப்புகள் மீதும் தாக்குதல் நடத்தியதை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம். லெபனான் தொடர்பான போர் நிறுத்தம் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதி அல்ல என்று அமெரிக்கா கூறியுள்ளது. இது குறித்து பாகிஸ்தான் மத்தியஸ்தரிடம் நாங்கள் ஏற்கனவே தெளிவுபடுத்திவிட்டோம். அமெரிக்காவுடன் புதிய சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தும் திட்டம் எதுவும் ஈரானிடம் இல்லை. அமெரிக்கா தனது அனுபவங்களில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. இது நல்ல முடிவுகளுக்கு இட்டுச் செல்லாது. ஈரான் தனது தேசிய நலன்களை தொடர்ந்து பாதுகாக்கும் என்றும் அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் புதிய ஆக்கிரமிப்புகளை தொடங்கினால் ஈரானிய படைகள் அதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கும் என்றும் ஈரான் வெளியுறவு அமைச்சகம் எச்சரித்துள்ளது. தற்போதைய நிலையில் பாகிஸ்தானில் அமெரிக்க குழுவினர் முகாமிட்டுள்ள போதிலும் ஈரான் பேச்சுவார்த்தையில் பங்கேற்காது என்பது உறுதியாகியுள்ளது. இது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் நிறுத்த சூழலை மீண்டும் கேள்விக்குறியாகியுள்ளது. லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம்.